காட்டுகிறான். அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லும் போதே ஒரு அழகிய வரலாறு என்பதாக சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மற்ற சகோதரர்களால் எப்படி துரோகம் இழைக்கப்பட்டார்கள், ஒரு பாலும் கிணற்றிலே போய் அவர்களை தள்ளிவிட்டார்கள், அந்த குழந்தையாய் அந்த கிணற்றிலே கிடந்த அவர்களை இறைவன் எப்படி காப்பாற்றினான், ஒரு வியாபார கூட்டம் வந்து அவர்களை எடுத்து சென்று ஒரு மன்னரின் கையில் அவர்களை விற்பனை செய்தார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? அல்லாஹ் தஆலா நாம் எந்த கீழ்நிலையில் நம்மை வைத்திருந்தாலும் நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் உயர் பதவியில் நாம் நினைக்கிற எந்த பெரிய அளவிலான வசதியிலும் நம்மை வைப்பதற்கு ஒரு நொடி பொழுது கூட ஆகாது. இன்றைக்கு படிப்பதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவன் நாடினால் நம்மை அழகான முறையில் ஓதச் செய்வான், அழகான கல்வியை வழங்குவான் என்கிற அல்லாஹ்வை பற்றிய அந்த இறையச்சத்தை நம் வாழ்வில் எந்த நிலையிலும் தோய்ந்து போய் விடக்கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய சிறார்களுக்கு ஊட்டும் விதமாக, பெரியவர்களுக்கு ஊட்டும் விதமாக இறைவன் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு ஏதேனும் ஒரு சோதனையோ கஷ்டமோ சந்தோஷமோ ஏதோ ஒன்று வரும்போது நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இறைவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தவர்களுக்குத்தான் இறுதியில் வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. அப்ப பல நபிமார்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பிலே தூக்கி வீசப்படும் போது கூட இறைவன் அவர்களுக்கு எப்படி அந்த நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றினான். இது போன்ற வரலாறுகள் எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அப்ப நமக்கு வருகிற இந்த சோதனை என்பது புதிது அல்ல, இதைவிட அதிகமான சோதனைகளை நமக்கு மூத்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், நம்முடைய நபிமார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்ப இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம கஷ்டப்படக்கூடாது. தேர்விலே தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் இது ஒரு சாதாரண விஷயம்தான். இதைவிட அதிகமான முயற்சிகளை நாம் வரக்கூடிய தேர்விலே செலுத்தி அதன் மூலமாக நாம் வெற்றி அடையலாம் என்கிற வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு மனோதத்துவத்தை சொல்லக்கூடிய விதத்தில்தான் இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவராக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்திலே மக்தப் மதரசாவின் நோக்கம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், யார் நம்பிக்கை கொண்டு அவருடைய சந்ததிகளும் நம்பிக்கையில் பின்தொடர்கிறார்களோ அவர்களை நாம் ஒன்று சேர்ப்போம், அதாவது சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்போம், அவர்களின் கூலிகளில் எதையும் நாம் குறைத்து விட மாட்டோம் என்பதாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நேர்வழியை, இந்த சத்திய கொள்கையை நம்முடைய சந்ததியினருக்கும் வருங்கால தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஊர்களிலும் மக்தப் மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. சிறுவர்களுக்கான இலவசமான எந்த விதமான கட்டணமும் இல்லாத சிறிய கல்வியகங்கள் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும், சில ஊர்களில் மாலை நேரங்களில் மட்டும் இந்த மக்தப் மதரசாக்கள் நடத்தப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால்,
இன்றைய தலைமுறையினரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில், சமூக வலைத்தளங்களுக்கு மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பதை தெரியாமல் திணறி போய் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு வாழ்வின் நோக்கம் என்ன, அல்லாஹ் தஆலா நம்மை எதற்காக படைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் சின்னஞ்சிறு வயதிலேயே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்கிற கருத்து. நமக்கெல்லாம் தெரியும், பள்ளிக்கூடங்களுக்கு நம்முடைய குழந்தைகளை எந்த அளவிற்கு ஆர்வத்துடன் நாம் அனுப்பி வைக்கிறோம். ஒரு நாளின் பல மணி நேரங்களை நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலே செலவழிக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் அதிகமான தயாரிப்புகளை செய்கிறோம். அவர்களுக்கு நாம முயற்சி எடுத்து அவர்கள் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே நாம் எழுந்து அவர்களுக்கான உணவை தயார் செய்து, அவர்களுக்கான உடைகளை தயார் செய்து, அவர்கள் என்னென்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதை அத்தனையும் தயார் செய்து கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவருடைய பள்ளிக்கூடங்களிலேயே அவர்கள் எந்த வகுப்பில் படிக்கிறார்கள் என்பதோ, அந்த வகுப்பிலே படிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் சரியாக படிக்கிறார்களா என்பதை ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொண்டே வருகிறோம். அந்த படிப்பிலே ஏதேனும் குறைவு ஏற்படும் என்றால் அதற்காக சிறப்பு வகுப்புகளை நாம் சேர்த்து விடுகிறோம். இந்த சிறப்பு வகுப்புகளுக்கு சென்று இந்த பாடத்திலே நல்ல மதிப்பெண்களை எடுக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள் இந்த உலக கல்வியிலேயே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்பதிலேயே மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த உலக கல்வியின் நோக்கம் என்னவென்றால், அறிவு அங்கே வளர்க்கப்பட்டாலோ, எழுத்துக்களை படிப்பது எப்படி என்று அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டாலோ, பெரும்பான்மையான நோக்கம் என்னவென்றால் பணத்தை சம்பாதிப்பது நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகள் படித்து முடித்துவிட்டு, பள்ளிக்கூட படிப்பை முடித்துவிட்டு, கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு அவர்கள் எதற்கு தயாராகிறார்கள் என்றால், பிற்காலத்திலே நாம் எப்படி பணத்தை சம்பாதிப்பது என்பதற்காகத்தான் முழுக்க முழுக்க அந்த கல்விகள் வழங்கப்படுகிறது. அதற்காக இந்த அளவிற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பொதுவாக மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபீர். மனிதன் செல்வத்தை தேடிக்கொண்டே இருக்கிறான். அந்த செல்வம் அவனை திசை திருப்பி விடுகிறது. எதுவரை திசை திருப்பி விடுகிறது என்றால், ஹத்தா சுர்துமுல் மகாபீர், மன்னரைகளை சந்திக்கும் வரை அவனை அவனுடைய செல்வம் இந்த மார்க்கத்தை விட்டும், மார்க்கத்தினுடைய போதனைகளை கடைபிடிப்பதை விட்டும் அந்த செல்வம் திசை திருப்பி விடுகிறது. நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த செல்வத்தை திரட்ட வேண்டும் என்கிற அந்த நோக்கம் நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதன் மூலமாகவும், கல்லூரிகளுக்கு அனுப்புவதன் மூலமாகவும் அதிலே நாம் எந்த அளவிற்கு ஆர்வமாக இருக்கிறோம், எப்படியாவது நம்முடைய குழந்தைகள் நல்ல நல்ல படிப்புகளை எல்லாம் பெரிய பட்டதாரிகளாக ஆக வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அதற்காக அவ்வளவு சிரமப்படக்கூடிய நாம் இங்கே மார்க்கத்தை, மறுமை வெற்றிக்கான கல்வியை மக்தப் மதரசாக்களிலே இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை பெறுவதிலே அந்த அளவிற்கு பெற்றோர்கள் முயற்சியை காட்டுவது கிடையாது. குழந்தைகளுடைய பள்ளிக்கூடங்களிலேயே பேரண்ட்ஸ் மீட்டிங் என்று வைத்தார்கள் என்றால் எல்லா பெற்றோர்களும் எந்த அளவிற்கு ஆர்வமாக செல்கிறோமோ, அதே இந்த மதரசாக்களில் பெற்றோர்கள் சந்திப்பு என்று வைக்கும் போது அதிலே கலந்து கொள்வதற்கு பெற்றோர்கள் அந்த அளவிற்கு முயற்சி எடுப்பது கிடையாது. நம்முடைய குழந்தைகள் இந்த மதரசாக்களிலே என்ன படிக்கிறார்கள், எதை அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் பல பெற்றோர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்திற்கு மட்டுமல்லாமல் மறு உலகத்திற்கும் சேர்த்து வெற்றியை தரக்கூடிய ஒரு உன்னதமான கல்விதான் இந்த மக்தப் மதரசாக்களிலே வழங்கப்படுகிறது. ஆனாலும்
இந்த கல்வி இலவசமாக கொடுக்கப்படுவதால், மக்களுக்கு இது எளிமையாக கிடைக்க பெறுவதால் அதனுடைய அருமை மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்தான் என்றால் அவனுக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய கல்வியிலிருந்து மரணிக்கும் வரையிலான எல்லா கல்விகளும் இந்த மக்தப் மதரசாக்களிலே கொடுக்கப்படுகிறது. என்னதான் பள்ளிக்கூடங்களுக்கு சென்றாலும் கல்லூரிகளுக்கு சென்றாலும் அங்கே நாம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், சக மாணவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், ஆண்களும் பெண்களும் இருக்கும் சபைகளிலேயே நம்முடைய கற்புகளை பேணி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா விதமான ஒழுக்கங்களும் இந்த மக்தப் மதரசாக்களிலே நடத்தப்படுகிறது. இங்கு வரக்கூடிய குழந்தைகளை பார்த்தோம் என்றால் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இந்த அடிப்படை கொள்கைகள் புரிய வைக்கப்படுகிறது. நாம் பெரிய ஒரு நபரிடத்திலே போய் நீங்க தர்காவுக்கு போகக்கூடாது, இது மிகப்பெரிய இணை வைப்பு என்று சொன்னோம் என்றால் அவர்களால் இதை உடனே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நம்மிடத்திலே வாதம் செய்வார்கள். எங்களுடைய முன்னோர்கள் இதைத்தான் கடைபிடித்தார்கள், அவர்கள் எல்லாம் எங்களுடைய மகான்கள், நீங்கள் இப்படி பேசக்கூடாது என்று நம்மிடத்திலே வாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த மக்தப் மதரசாக்களிலேயே கிடைக்கக்கூடிய 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களுக்கு இந்த அடிப்படை கொள்கையை பற்றிய தெளிவை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவன் எங்கே இருக்கிறான், அவன் எப்படியெல்லாம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அத்துணை அல்லாஹுவை பற்றிய புரிதலையோ இந்த மக்தப் மதரசாவின் வாயிலாக நாம் கொடுக்கிறோம். அந்த அல்லாஹ்விற்கு நாம் யாரையும் எதையும் இணை வைக்க கூடாது. ஒரு மூமின் நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அவன் இந்த இறைவனுக்கு யாரையும் இணை வைக்காமல் இருப்பது. எதையும் இணை வைக்காமல் ஏக இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை அந்த குழந்தைகளுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கிறோம். நம்முடைய மாணவர்களை நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், இணை வைப்பு என்றால் என்ன, அதனுடைய அரபியினுடைய தமிழ் அர்த்தம் என்ன, தாயத்து என்றால் என்ன, தகடு என்றால் என்ன, இதையெல்லாம் நாம் ஏன் செய்யக்கூடாது, தர்காக்களுக்கு நாம் ஏன் செல்லக்கூடாது என்கிற எல்லா விதமான அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அந்த இளம் பிஞ்சுகளுக்கு நாம் ஊட்டி கொண்டிருக்கிறோம். இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தார்கள் யாரேனும் ஒருவர் இப்படி இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் அறிவுரையை சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். இதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சின்னஞ்சிற சிறார்கள் கூட தங்களுடைய பள்ளியில் படிக்கக்கூடிய சக மாணவ மாணவியர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வேலையை செய்கிறார்கள் என்றால் இந்த கல்வி அவர்களுக்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏகத்துவ கொள்கையில் ஒரு மனிதன் உறுதியாக இருந்தான் என்று சொன்னால் அவன் நாளை மறுமை நாளிலே எப்படியாவது அந்த சொர்க்கத்தை அடைந்து விடுவான். இது மட்டும் போதுமா? இன்னும் அவர்களுக்கு நிறைய கல்விகள் கொடுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கும் ஒரு மூமினுக்கும் மற்ற ஒரு மனிதனுக்கும் இடையே வித்தியாசமான இந்த தொழுகையை பற்றிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுவது இந்த மக்தப் மதரசாக்களில் தான். சிறிய வயதிலேயே நாம் இந்த தொழுகை என்கிற விஷயத்தை கடைபிடித்து விட்டோம் என்றால் அது நாம் வளர வளர அது நமக்கு ஒரு பெரிய சிரமமாக மற்ற காரியங்களுக்கெல்லாம் இடையூறு இல்லாத வகையிலே அமைந்துவிடும். ஒருவர் சின்ன வயசுலே தொழுவாம இருந்துட்டார்னா பெரிய வயதாகியும் தொழுவதற்கு மிகவும் சிரமமாக ஆகிவிடும். 5ல் வளையாதது 50ல் வளையாது என்று சொல்லுவது போல சிறு வயதிலேயே நாம் இந்த தொழுகையை பற்றி அந்த சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதுவும் எப்படி நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் என்றால் நபி வழியின் அடிப்படையில் நாம் எவ்வாறு இந்த தொழுகைகளை அமைத்துக் கொள்ள
கொள்ள வேண்டும். தொழுகைக்கு முன்பாக செய்யக்கூடிய அந்த உளு என்கிற அங்க சுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையான சில விஷயங்களை நேரான வழியில் அவர்களுக்கு நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமா என்றால், இந்த தொழுகையை ஒரு மனிதன் கடைபிடித்து விட்டான் என்றால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மானக்கேடான விஷயங்களையும் எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் செய்வதற்கு தயங்குவான். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகைதான் உங்களை கெட்ட காரியங்களிலிருந்து மானக்கேடான விஷயங்களிலிருந்து தவிர்த்து விடுவது இந்த தொழுகைதான். ஆக இந்த ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய இந்த 5 நேர தொழுகையை ஒரு மாணவன் அல்லது மாணவி சரியாக கடைபிடிக்க தொடங்கி விட்டால் என்றாலே பிற காரியங்களில் அவர் மூழ்கி போவது, மானக்கேடான விஷயங்களை செய்வது, அருவருப்பான வார்த்தைகளை பேசுவது, இவை அனைத்துமே அந்த சின்ன பிள்ளைகளிடம் இருக்காது. அல்லாஹ் இந்த தொழுகையை ஏற்படுத்தி இருப்பதன் காரணமே, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களிலும் அப்படியே மூழ்கி போய் விடுகிறோம். நமக்கு ஏதேனும் ஒரு சந்தோஷம் கிடைத்து விட்டது என்றால் அந்த சந்தோஷத்திலேயே மூழ்கி போய் விடுகிறோம். ஏதேனும் ஒரு கவலை வந்து விட்டது என்றால் அந்த கவலையின் வாயிலாக இந்த உலகத்தை மறந்து விடுகிறோம். ஒருவர் அந்த சமூக வலைத்தளத்திற்குள் போனார் என்றால் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது, நம்முடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அதிலேயே மூழ்கி போய்விடுகிறோம். சமைக்கும் போது அந்த சமையலறையிலேயே இருக்கிறோம். இப்படி ஒரு மனிதர் எந்த ஒரு காரியத்திலும் தன்னை மூழ்கி விடக்கூடாது. அப்படி மூழ்கி விடாமல் நாம் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து திரும்பி வர வேண்டும். அதிலேயே மூழ்கி போயிருக்காம லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அசருடைய நேரம் எப்போது வருமோ அந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் உதறி தள்ளிவிட்டு இந்த அசருடைய வக்துக்கு வந்து தொழுகையை நிற்க வேண்டும். இப்படி மனிதன் எந்த ஒரு காரியத்திலும் மூழ்கி போய் இறைவனுடைய நினைவை விட்டும் அப்பாற்பட்டு சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இறைவன் இந்த 5 வேள தொழுகையை நமக்கு வழங்கி இருக்கிறான். அதனால்தான் இந்த தொழுகை ஒரு வேளை 2 வேளை என்றில்லாமல் ஒரு நாளைக்கு 5 முறை இறைவன் தொழச் சொல்கிறான். இரவில் தூங்கும் போதும் தொழுது விட்டு தூங்குங்கள், காலையில் எழுந்திருக்கும் போதும் அதிகாலையிலும் இறைவனை நினைவு கூர்ந்து விட்டு எழுந்திருங்கள் என்பதாக இறைவன் இந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட தொழுகையை நாமெல்லாம் ஒரு பெரிய வயதாகிய பிறகு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அந்த தொழுகையை கடைபிடித்திருப்போம். ஆனால் இந்த மக்தப் மதரசாக்களிலேயே சின்ன சிறிய குழந்தைகளை கூட தொழுகையின் முக்கியத்துவம் என்ன, அதை எவ்வாறு தொழ வேண்டும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன என்ற அனைத்து விஷயங்களும் கற்பிக்கப்படுகிறது. இது மட்டுமா என்றால் நபிமார்களின் வரலாறுகள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. வீட்டிலே உள்ள பெற்றோர்களுக்கு கூட இந்த வரலாறுகளை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்வதற்கு நேரம் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாது. ஆனால் நம்முடைய மதரசாக்களிலே இதை ஒரு முக்கியத்துவமாக கருதி நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கிறோம். எதற்காக இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வரலாறுகளை சொல்லித் தருகிறான். இதன் நோக்கம் என்னவென்றால் வரலாறுகள் அறிவுடைய மக்களுக்கு படிப்பினையை ஏற்படுத்தும். முந்தைய காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் சொல்லியிருப்பான். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் தெரிந்த நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லியிருப்பான். எத்தனை பெரிய படிப்பினை அதில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். 10 மாத காலம்
இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது எவ்வளவோ விஷயங்களை நாம் அதன் வாயிலாக தெரிந்து கொண்டோம். மக்தப் மதரசாக்களிலேயே இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் என்னென்ன, எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய கல்விக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் சொர்க்கத்திற்காகவும் தங்களுடைய வாரிசுகளுக்காகவும் வாரிசுகள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் எப்படியெல்லாம் பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு அடித்தளமாக இருந்தது இந்த மக்தப் மதரசா. இதன் மூலமாக அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை நாம் உலகறிய செய்தோம். அது மட்டுமல்லாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை இறைவன் சொல்லி இருக்கிறான். கடுமையான கொடுங்கோல் மன்னனான ஃபிரௌனை எதிர்த்து அவர்கள் எப்படி இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தர்காவாதிகள் இந்த ஃபிரௌனை விட ரொம்ப மோசமானவர்கள் கிடையாது. அவனை விட மோசமானவர்கள் யாரும் கிடையாது. அப்ப யாரிடமும் இந்த ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க நம்மால் முடியும் என்கிற மன தைரியத்தை கொடுக்கும் வகையில் அல்லாஹ் தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அந்த வரலாறை சொல்லும் போதே ஒரு அழகிய வரலாறு என்பதாக சொல்லி காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மற்ற சகோதரர்களால் எப்படி துரோகம் இழைக்கப்பட்டார்கள். ஒரு பாலும் கிணற்றிலே போய் அவர்களை தள்ளி விட்டார்கள். அந்த குழந்தையாய் அந்த கிணற்றிலே கிடந்த அவர்களை இறைவன் எப்படி காப்பாற்றினான். ஒரு வியாபார கூட்டம் வந்து அவர்களை எடுத்து சென்று ஒரு மன்னரின் கையில் அவர்களை விற்பனை செய்தார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன? அல்லாஹ் தஆலா நாம் எந்த கீழ்நிலையில் நம்மை வைத்திருந்தாலும் நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் உயர் பதவியில் நாம் நினைக்கிற எந்த பெரிய அளவிலான வசதியிலும் நம்மை வைப்பதற்கு ஒரு நொடி பொழுது கூட ஆகாது. இன்றைக்கு படிப்பதற்கு குர்ஆனை ஓதுவதற்கு நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவன் நாடினால் நம்மை அழகான முறையில் ஓதச் செய்வான், அழகான கல்வியை வழங்குவான் என்கிற அல்லாஹ்வை பற்றிய அந்த இறையச்சத்தை நம் வாழ்வில் எந்த நிலையிலும் தொய்ந்து போய் விடக்கூடாது என்கிற அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய சிறார்களுக்கு ஊட்டும் விதமாக, பெரியவர்களுக்கு ஊட்டும் விதமாக இறைவன் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு ஏதேனும் ஒரு சோதனையோ கஷ்டமோ சந்தோஷமோ ஏதோ ஒன்று வரும்போது நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இறைவனுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தவர்களுக்குத்தான் இறுதியில் வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது. அப்ப பல நபிமார்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பிலே தூக்கி வீசப்படும் போது கூட இறைவன் அவர்களுக்கு எப்படி அந்த நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றினான். இது போன்ற வரலாறுகள் எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கும் போது அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அப்ப நமக்கு வருகிற இந்த சோதனை என்பது புதிதல்ல, இதைவிட அதிகமான சோதனைகளை நமக்கு மூத்தவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், நம்முடைய நபிமார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அப்ப இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம கஷ்டப்படக்கூடாது. தேர்விலே தோல்வி அடைந்து விட்டோம் என்றால் இது ஒரு சாதாரண விஷயம்தான். இதைவிட அதிகமான முயற்சிகளை நாம் வரக்கூடிய தேர்விலே செலுத்தி அதன் மூலமாக நாம் வெற்றி அடையலாம் என்கிற வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு மனோதத்துவத்தை சொல்லக்கூடிய விதத்தில்தான் இந்த நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமா என்று பார்த்தால் சூறாக்கள் மனனம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறோம். இன்றைக்கு பெரியவர்களுக்கே தெரியாத சூறாக்கள் எல்லாம் தஜ்வீத் முறைப்படி எப்படி ஓதுவது என்பதை இந்த சின்னஞ்சிறிய குழந்தைகள் கற்கிறார்கள். இந்த குர்ஆனை பொறுத்தவரைக்கும் அரபு மொழி என்பது கற்பதற்கு மிகவும் சிரமமான மொழிதான். இருக்கக்கூடிய மொழிகளிலே ரொம்ப
மொழியாக நம்ம தமிழ், ஆங்கிலம் எல்லாம் கற்றிருப்போம். அதை சொல்லுவதற்கு நமக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை விட இந்த அரபி மொழியை உச்சரிப்பதற்கு, அதை தஜ்வீத் அடிப்படையிலே உச்சரிப்பதற்கு நமக்கு சிரமமாகத்தான் இருக்கும். இதே ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுக்கு அது எளிமையானதாக இருக்கும். கொஞ்சம் நாம் வளர்ந்து விட்டோம், பெரியவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அதை படிப்பதற்கு, ஓதுவதற்கு எந்த அளவிற்கு சிரமமாக இருக்கும் என்பதை பெரியவர்களாகி குர்ஆனை கற்றுக்கொண்டவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்ப நாம் நினைக்கலாம், இந்த வயசுல படிக்கலனா என்ன, இப்ப பள்ளிக்கூட படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்தட்டும், கொஞ்சம் பெரியவர்கள் ஆன பிறகு அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய கல்விகளை எல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கலாம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது மிகவும் சிரமமான காரியமாக மாறி, அல்லாஹ் நாடினால்தான் அதை நாம் கற்க முடியுமே தவிர ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமாக இவ்வளோ நாளே படிக்கல, இதுக்கப்புறம் இந்த வயசுல போய் நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம் என்கிற மாதிரியான ஒரு மனோநிலைமையை அது உருவாக்கிவிடும். அப்ப சிறியவர்களாக இருக்கும் போதே அவர்கள் அதை கற்கும் போது ரொம்ப ரொம்ப எளிமையாக அவர்களுடைய அந்த புதிதான மூளையில இது ரொம்ப இலகுவாக போய் பதிந்து விடுகிறது. அவர்களால் எல்லா எழுத்துக்களையும் இலகுவாக உச்சரிக்க முடிகிறது. அப்ப அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த சூறாக்களை எல்லாம் மிகவும் சுலபமாக மனப்பாடம் செய்கிறார்கள். பெரியவர்களுக்கு கூட ஒரு சூறாவை மனப்பாடம் செய்வதற்கு 1 நாள் 2 நாள் ஆகும் என்றால் இவர்கள் ரொம்ப சீக்கிரமாக இந்த கல்வியை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த கல்வி கொடுக்கப்பட வேண்டிய பருவம் என்பது இந்த சிறிய வயதில் உள்ள பருவம் தான். இந்த வயதிலே நாம் அவர்களுக்கு இதிலே கவனம் எடுத்து கொடுக்காவிட்டால் பெரியவர்கள் ஆன பிறகு நாம் மிகவும் வருத்தப்படுவோம். அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிய பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இந்த கல்வியை, குர்ஆனை கற்பதற்கு மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக, எப்படியாவது இந்த கல்வியை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இன்றைக்கெல்லாம் நமக்கு எழுத்து வடிவிலே, புத்தக வடிவிலே குர்ஆனோ ஹதீஸோ மற்ற புத்தகங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய காலகட்டத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்றால் ஒருவர் சொல்லிக் கொடுப்பார், அதை அப்படியே அவர்களுடைய மனசில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு வழிமுறை தான் இருந்தது. இப்ப கூட நம்முடைய குழந்தைகளுக்கு 1 முறை சொல்லிக் கொடுத்தோம், 2 முறை சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அவர்களால் அதை மனப்பாடம் செய்ய முடியாது. ஆனால் அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை பாதுகாப்பதற்காக அந்த சஹாபாக்களுக்கும் நபிக்கும் வழங்கிய அருள் என்னவென்றால், இந்த குர்ஆனை கேட்டவுடன் அவர்கள் அதை மனப்பாடம் செய்து விடுவார்கள். அம்ர் பின் சலமா என்கிற ஒரு நபித்தோழர், இவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இந்த குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்கிறார். எப்படி மனப்பாடம் செய்கிறார் என்றால், வாகனங்கள் எல்லாம் புறப்பட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கிறாரு. போறவங்கள்ட்ட எல்லாம் அவர் கேட்கிறாரு, இந்த முகமதுக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன சொல்றாரு? அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த முகமது சொல்கிறார் தன்னை ஒரு இறை தூதர் என்று சொல்கிறார், அல்லாஹ்வுடைய வசனங்கள் எல்லாம் இவருக்கு கொடுக்கப்படுவதாக சொல்கிறார் என்று சொல்லும் போது, இவர் அந்த வசனங்களை எல்லாம் கேட்டு அந்த வாகன கூட்டத்துல வசனங்களை எல்லாம் கேட்டு அதை அப்படியே மனப்பாடம் செய்து கொள்கிறார். இந்த அம்ர் பின் சலமா அவர்களுடைய வயது என்னவென்றால் 6 அல்லது 7 வயது தான் இருக்கும். அப்படிப்பட்ட சிறிய குழந்தை, 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை அல்லது 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன வயது இருக்குமோ அந்த வயதை ஒத்திருந்த வயதுல இவர் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் அந்த வாகன கூட்டத்தினரிடமிருந்து கேட்டு 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 தன்னுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்கிறார். இதை பார்த்து இது போன்று செய்து கொண்டே இருக்கும் போது மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்போது இவருடைய தந்தையும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்கிறார், அவங்கள்ட்ட சொல்றாங்க,
நான் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து வருகிறேன், இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு வருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தந்த வேலையில இந்தந்த தொழுகைகளை தொழுங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப ஒரு வக்தினுடைய நேரம் வந்து விட்டது என்றால் அந்த நேரத்துல உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும். அந்த கூட்டத்தினரில் இருக்கக்கூடியவங்களையே யார் அதிகமாக குர்ஆனை மனனமிட்டு இருக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு தொழுகை நடத்தட்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த கூட்டத்திலேயே தேடி பார்க்கிறாங்க, யாரும் இவரை விட அதிகமாக இந்த குர்ஆனுடைய வசனங்களை மனனமிடவில்லை. சிறிய குழந்தையாக 6 வயது 7 வயது இருக்கக்கூடிய இந்த நபர் அம்ர் பின் சலமா என்கிற நபித்தோழர் தான் மற்ற எல்லா பெரியவர்களையும் விட அதிகமான வசனங்களை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார். அப்ப இதை பார்த்தவுடன் இந்த சிறுவரையே தொழ வைக்க சொல்கிறார்கள். அப்ப தொழும்போது ஒரு சரியான ஆடை கூட அவருக்கு இல்லாமல் இருக்கிறது. பின்பு அவருக்கு ஆடை கொடுக்கிறார்கள் என்பதாக அந்த செய்தி முடிவடைகிறது. அப்ப இதிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால், சிறிய குழந்தைகளுக்கு அந்த மனப்பாட சக்தி என்பது அதிகமாக இருக்கும். அப்ப இந்த மக்தப் மதரசாக்கள்ல நாம் அனுப்பும் போது அங்கு சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த சூறாக்கள் அவருடைய மனதில் எப்போதும் பதிந்து, இதை கற்பதெல்லாம் ஒரு சிரமமா அவர்களுக்கு தெரியாது. ரொம்ப இலகுவாக மற்ற வசனங்களை எல்லாம் அவர்கள் படிப்பதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும். துஆக்கள் மனனம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த துஆக்களை ஓத வேண்டும், நாமெல்லாம் இன்றைக்கு அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன துஆவை ஓத வேண்டும், பயணத்திலே வாகனத்தில் அமரும் போது என்ன துஆவை ஓத வேண்டும், திரும்பி வரும்போது என்ன துஆவை ஓத வேண்டும், விருந்தளித்தவருக்காக என்ன துஆ செய்ய வேண்டும் என்று அவர்கள் நமக்கு பாடம் நடத்துகிற அளவிற்கு இந்த இளம் வயதிலேயே நிறைய துஆக்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இப்படி ஏராளமான விஷயங்கள் இந்த மக்தப் மதரசாக்களிலே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு நாம் எப்படி இந்த பாடங்களை எல்லாம் எடுக்கிறோம், 2வதிலிருந்து 5ஆம் 4ஆம் வகுப்பு வரை ஒரு பாகம் 1 என்கிற ஒரு பாடத்தை எடுக்கிறோம். அதிலே அடிப்படையான விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான சின்னஞ்சிறிய கருத்துக்கள் அடங்கிய ஒழுங்குமுறைகள் இவையெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும். 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கிற குழந்தைகளுக்கு 2வது பாகமாக இருக்கக்கூடிய சில கூடுதலான சட்டங்கள் இடம்பெறக்கூடிய புத்தகங்களை வழங்குகிறோம். இதன் வாயிலாக அந்த குழந்தைகள் கொஞ்சம் பெரிய பிள்ளையா போன பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும், இதற்கப்புறம் 9வதிலிருந்து 12வது வரை உள்ள குழந்தைகளுக்கு 3வது பாகம் என்கிற புத்தகத்தை வழங்கி அந்த குழந்தைகள் பருவ வயதை அடைந்த பிறகு எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும், பெண்களுக்கான நபிவழி சட்டங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கிறது, பெண்கள் தங்களுடைய ஆடைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய தலை முக்காடுகளை எப்படி போட வேண்டும் என்கிற மாதிரியான பெண்களுக்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில சட்டங்களை அவர்களுக்காக சொல்லிக் கொடுப்பது இந்த மக்தப் மதரசாக்கள் தான். இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, நடைமுறை ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அண்டை வீட்டாரிடம் எப்படி நடக்க வேண்டும், வீதியிலே எப்படி செல்ல வேண்டும், பெற்றோருக்கு எப்படி கண்ணியம் சேர்க்க வேண்டும் என்கிற போன்ற குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், சக நண்பர்களிடையே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அவர்களிடம் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்கிற எல்லா ஒழுங்குமுறைகளும் இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திற்குள்ளாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கொள்கை ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தொழுகை சட்டம், நோன்பு சட்டங்கள் என்கிற சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, நடைமுறை ஒழுங்குகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது.
சூறாக்கள், துவாக்கள், மனனங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கும் நாம் செலவிடக்கூடிய நேரம் என்பது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ தான். அதிலும் அந்த பள்ளியிலே நிறைய குழந்தைகள் இருப்பார்கள். அப்ப ஒவ்வொரு வருடமும் அந்த ஆலிமால் எவ்வளவு நேரத்தை செலவிட முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்ப ஒரு கொஞ்சம் நேரம் தான் எல்லாருக்கும் கவனம் எடுத்து குர்ஆனையும் ஓத சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பதற்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என்றிருந்தாலும் கூட அவர்கள் அந்த கல்வியிலே நல்ல சிறந்து விளங்குவதை நாம் பார்க்கிறோம். அப்ப பெற்றோர்களாகிய நமக்கு என்ன வேலை என்றால், நம்முடைய வீட்டிற்கு அவர்கள் வந்த பிறகு என்னென்ன பாடமெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ அதை நாமும் ஒரு முறை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அங்க கிடைப்பது என்பது ரொம்ப குறைவான நேரம் தான் கிடைக்கிறது. அதிலே அவர்களால் முழுமையான கவனத்தை செலுத்தி படிக்க இயலாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மக்தப் மதரசாக்களுக்கு நம்மால் முடிந்த ஒத்துழைப்புகளை நாம் கொடுக்க வேண்டும். அங்க நம்ம கேட்கணும், நம்ம குழந்தைங்க எப்படி படிக்கிறாங்க, என்னோட குழந்தை மதரசாக்கு எப்படி வர்றா, எப்படி படிக்கிறாங்க என்பதை கேட்டு தெரிந்து கொள்வது, அங்கே கொடுக்கப்படக்கூடிய பாடங்களை நாம் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் எப்படி சொல்லிக் கொடுக்கணும், மனப்பாடம் செய்ய சொல்லணுமா, என்ன பண்ணணும் என்பதை அந்த ஆசிரியர்களிடம் கேட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்களின் பொறுப்பாக இருக்கிறது. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால், உம்மு சுலைம் என்கிற அந்த சஹாபிய பெண்மணி தன்னுடைய மகன் அனஸ் அலி அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கல்வி கற்பதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக பணியாளராக கொண்டு போய் விடுறாங்க. ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது. ரசூல்லா என்றைக்கு மரணிக்கிறார்களோ அதுவரைக்கும் அவர்களுடனே தான் அவர்கள் இருந்தார்கள். சின்ன வயதுக்குள்ளதான் அவர்கள் இந்த மார்க்கத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கிறணும். அதற்கு சிறந்த ஆசான் யார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் தான். அவர்களிடத்துல நம்ம குழந்தை போய் விட்டோம்னா நம்ம குழந்தை பிற்காலத்துல நல்லபடியா வந்துரும் என்கிற ஒரு தேடல்ல அந்த தாய் தன்னுடைய குழந்தையை கல்விக்காக போய் விடுகிறார்கள். அப்ப அவர்கள் ஒரு நாள் 2 நாள் விடுமுறை, சில நேரம் போய்க்கலாம், குறிப்பிட்ட நேரம் வீட்டுக்கு வந்திருக்கலாம் என்றால் கிடையாது. எல்லா நேரமும் அவர்களுடனே இருக்க வேண்டும். அவருடைய மார்க்க சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் கொடுக்கக்கூடிய சின்னஞ்சிறிய வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சேவகராக அனஸ் அலி அவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். பிற்காலத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகாக எத்தனை விஷயங்களை நமக்கு ஹதீஸ்களின் வாயிலாக அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய ஒழுங்குமுறைகளை அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து பெற்று அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் அந்த தாய் செய்த அர்ப்பணிப்பு. தன்னுடைய மகனை சிறந்த கல்வியகத்தில் போய் சேர்த்ததால் அவர்கள் அந்த பலனை எல்லாம் அனுபவித்தார்கள். அப்ப நம்முடைய குழந்தைகளையும் நாம் இந்த மதரசாவிற்கு அனுப்புவதற்கு தயங்கக்கூடாது. பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி ஆர்வமாக அனுப்புகிறோமோ அதைவிட ஆர்வமாக இம்மை மறுமை வெற்றியை தரக்கூடிய இந்த கல்விக்கு நாம் அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினால்தான் நம்முடைய குழந்தைகள் இந்த பிரச்சனைகள் நிறைந்த, சூழ்ச்சிகள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய மனதை எப்படி நாம் வைத்துக் கொள்வது, நாம் எப்படி பிற மக்கள் போல் இல்லாமல் கண்ணியத்தோடு வாழ்வது என்பதை அறிந்து செயல்படுவதற்கு ஒரு அடித்தளமாக இருப்பது இந்த மக்தப் மதரசாக்கள் தான். ஆக இந்த மக்தப் மதரசா என்பது கடுமையான பொருளாதார செலவுகளுக்கு மத்தியில், சில நபர்களுடைய தியாகங்களுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு ஊர்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிர்வாகத்திற்கும் அந்த தியாகத்திற்கும் நாம் மதிப்பளிக்கும் விதமாக நம்முடைய குழந்தைகளை ஆர்வத்துடன் அனுப்பி வைக்க வேண்டும். சில குழந்தைகள் எல்லாம் விடுமுறை எடுப்பார்கள். பள்ளிக்கூடங்களிலே விடுமுறை எடுக்கும் போது எப்படி முன்கூட்டியே சொல்லி எந்த அளவிற்கு கவனத்தோடு இருக்கிறோமோ அது போன்ற இந்த மதரசா விஷயங்களிலும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பை கொடுத்தால்தான் அவர்களால் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். அப்ப நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம்.
நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தாய் என்பது குறித்து நாளை மறுமையிலே நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அப்ப பொறுப்பை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டு குடும்பத்தோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவராக எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹி தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.